பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறையொன்றுமில்லை நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சியில மீரா படத்தை பற்றி பல சுவையான தகவல்களை பார்த்தோம். பாடல்கள், காட்சிகள் எல்லாமே பார்த்து ரசிச்சோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அதன் தொடர்ச்சியா மீரா படத்தை பற்றி இன்னும் சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். 1945 வருடம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தீபாவளி ரிலீஸா வெளிவந்தது இந்த மீரா படம். பட்டி தொட்டி எங்கும் மீராவின் காட்சி நிலை வரும் கீதம் தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. மீரா ஹிட் ஆகாத பாட்டே கிடையாது. அதில் தான் இந்த பாட்டெல்லாம் வரும். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். இந்த கதைக்கு இந்த பாட்டுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இது ஒரு பெங்காலி பாட்டு. ஜூத்திகா ராய்ன்னு பெங்காலில் ஒரு அம்மா இருந்தான், இன்னும் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பிச்சை எடுத்து பாடி பெரிய பாடகியாக வந்தான், கோடீஸ்வரியானா. தூட்டா குபா தில்லு அம்முசே, அதான் அந்த பாட்டு. இந்த பாட்டு கல்கிக்கு ரொம்ப பாப்புலர், பிடிக்குமா. ஊஞ்சல் ஆடினே இந்த பாட்டை ஹம் பண்ணிகிட்டே இருப்பாராம். இந்த படம் எடுக்கும்போது முதல்ல இந்த பாட்டை போடுவார். நான் காற்றினிலே வரும் கீதம், அது எவ்வளோ இம்மார்டல் சாங் ஆகிட்டு பாருங்க. காற்றினிலே வரும் கீதம், அது அம்மா இன்னும் இருக்கா, 94 95 இருக்கணும். அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சாங்க. என்ன பிரமாதமாக பாடு, நான் பாடுறதுலாம் நல்லாவே இல்லை, என்ன பிரமாதமாக பாடுறான் இந்த அம்மா. எம்எஸ் கேட்கணுமா? எம்எஸ்ஸுடைய காற்றினிலே வரும் கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி பாடுவேன் எனக்கு சொந்தமாகவே.
பாலகன் வருவன் குழல் ஊதி நின்றான். நீல நிறத்து பாலகன் வருவன் குழல் ஊதி நின்றான். காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமா என் உள்ளம். காற்றினிலே வரும் ஏக்கம், காற்றினிலே வரும் ஏக்கம், காற்றினிலே. ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாம். காற்றினிலே வரும் கீதம் கல்கி அவர்கள் எழுதி எஸ்விவி மியூசிக் பண்ணி அது ரொம்ப அருமையான பாட்டு. அதை தவிர மற்ற எல்லா பாடல்களும் பாபநாசம் சிவன் எழுதி அவர்கிட்டயே நேரடியாக வந்து அம்மா கத்துண்டு அதில் பாடி அத்தனை பாடல்களும் பிரசித்தமான பாடல்கள். மறைந்த கூண்டிலிருந்து விடுதலை பிறந்த பறவை விரைந்தோடுதே. மறைந்த கூண்டிலிருந்து விடுதலை பிறந்த பறவை விரைந்தோடுதே. நிறைந்த வெளி நீலவானில, நிறைந்த வெளி நீலவானில, நிறைந்த வெளி நீலவானில, நிறைந்த வெளி நீலவானில, கல்லை மறந்து இறைவன் அருள் பாடுதே. இந்த மறைந்த கூண்டிலிருந்து பறவைங்கிற பாட்டை வந்து எஸ்விவி சொல்கிறார். நான் மாமா உங்களுடைய உத்தரவு வாங்கிட்டு நான் அந்த ராகத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டுமா, தாராளமாக பண்ணுங்கோ அப்படின்னு அந்த ஒரு பாட்டுக்கு மாத்திரம் எஸ்வி வெங்கட்ராமன் ஒரு கொஞ்சம் ராகம் அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டார். மற்றபடி எல்லா பாடல்களும் அப்படியே அப்பாட்ட கற்றுன்னு அப்படியே பாடினார் அம்மா. மீண்டும் எம்எஸ் உடைய அழகான குரலில் ஏங்க வைக்கும் இந்த பாடல் உங்களுக்காக. ஹிருதயம் கோவில் கொண்டான், மீளா அடிமை கொண்டான். மீரா ஹிருதயம் கோவில் கொண்டான், மீளா அடிமை கொண்டான். மாறி மாறி வரும் பிறவிகள் தமிழும் மாறா பிரேமை தந்தான். இந்த மீரா திரைப்படத்திலிருந்து சில சுவையான காட்சிகளை இப்போ நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். மீரா, தாத்தா, நீ இன்னும் பச்சை குழந்தையா அம்மா? பெரிய இடத்துல உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயத்துல நீ இப்படி இருக்கலாமா? தாத்தா, எனக்குத்தான் கல்யாணம் ஆகிவிட்டதே. அந்த நாளில் என்னை தேடி வந்த நந்தபாலனுக்கு மாலையிட்டேனே. கண்ணனை மணந்த எனக்கு இன்னும் கல்யாணம் எதற்கு? குழந்தாய், மனித ஜென்மம் எடுத்து பகவானை மணக்க முடியுமா அம்மா? ஏன் முடியாது? தென்னாட்டிலே ஆண்டாள் என்ற பக்த சிரோமணி மாய கண்ணனையே மணப்பேன் என்று உறுதி கொள்ளவில்லையா? அவள் ஆசை நிறைவேறவில்லையா? நீங்கள் தானே சொன்னீர்கள். ஆம், நான் தான் சொன்னேன். ஆனால் அது இப்படி விபரீதமாக முடியும் என்றா நினைத்தேன். அது போகட்டும். இப்போது நான் சொல்வதை கேள். சித்தூர் ராணா மகாவீரன், பரம ரசிகன். அவரை மணக்கும் அதிர்ஷ்டத்தை அடைய எத்தனையோ ராஜகுல கன்னிகைகள் தவம் செய்கிறார்கள். அவர்கள் யாருக்காவது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமே. குழந்தாய், உனக்கு கெடுதலான காரியத்தை நான் சொல்வேனா? கிரிதரன் உன் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பது எனக்கு தெரியாதா? மீரா, பூமியில் பிறந்ததும் நீ உன் தந்தையை இழந்தாய். 10 வயதாவதற்குள் உன் தாயும் காலமானாள். குழந்தையை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும்.
என்று இறக்கும் தருவாயில் உன் தாயார் என்னை வேண்டிக் கொண்டாளே, அவளுக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? மீரா, மனப்பூர்வமாக சம்மதம் என்று சொல். சரி தாத்தா. கிரிதாரி உனக்கு சகல சௌபாகியங்களையும் அளிப்பான். நாளைய தினம் இந்த மாதிரிதான் மீராதேவியின் நெற்றியில அழகா லட்சணமா திலகம் வைக்கணும். எங்கும் நிறைந்த இறைவன் மனமோகனன் கண்ணனை எங்கும் நிறைந்திருக்கும் MS அவர்களின் இனிமையான குரலில் துதி செய்வது போல் ஒரு அழகான பாடல். என்றென்றும் நமது மனதில் நீங்காத இடம் பிடித்த பாடல். எங்கும் நிறைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ. இதோ பார்த்து ரசிக்கலாம். மீரா நடிக்கும்போது நான் இருந்தேன். அப்போ நான் கூட போவேன், கூட போய் ட்ரெஸ்லாம் போடுவேன், மேக்கப் போட்டு வரேன். நான் கூட துணையாக உட்காருப்பேன். அவன் ஷூட்டிங் பண்ணியிருப்பான், அவரும் உட்காந்துருப்பார், நானும் உட்காந்துருப்பேன். ஷூட்டிங் முடிஞ்சோடனே நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம். அங்கேயும் சாப்பாடு கல்யாணத்து சாப்பாடு மாதிரி எடுத்துன்னு போவோம். எல்லாருக்கும் எடுத்துமே எல்லோரும் சாப்பிடுவாங்க. இவங்க ரெக்கார்டிங் போனாலும் சரி, ஷூட்டிங் போனாலும் சரி, ஒரு கல்யாண சாப்பாடு பின்னாடி போகணும். HM போனாக்கணும் அங்கேயும் ஒரு இதுதான். நானும் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போய் எல்லாரும் கொடுப்பேன். சினிமாவோட கிளைமேக்ஸ்ல ராணாவின் மனைவி மீரா ஒரு பரம பக்த சிரோன்மணி என்பதை உணர்ந்து இப்பொழுது மீரா துவாரகையில் இருப்பதை அவர் உணர்ந்து அங்கு விரைகிறார். மீரா மாதா மேவார விட்டு போன பிறகுதான் இந்த விபரீதம் எல்லாம் வந்தது. எங்களுக்கு மகாராணாவை பார்க்க வேண்டும். தேவியாரை தேடி சென்ற தூதர்கள் திரும்பி விட்டார்கள். மீரா மாதாய்க்கு ஜெய்.
வாருங்கள் வாருங்கள், என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? மகாராணாவின் உத்தரவின்படி நாங்கள் பிருந்தாவனத்துக்கு அதுக்கு வேகமா போனோம். சரி, வாயு வேகம் அணைய வேகமாய் போனீர்கள். விஷயத்தை சீக்கிரம் சொல்லுவீங்க. பிருந்தாவனத்தில் மகாராணி கண்டீர்களா? தற்சமயம் தேவியார் பிருந்தாவனத்தில் இல்லை. பின் எங்கே சென்றார்கள்? மீரா தேவியும் மகாத்மா ரூப கோஸ்வாமியும் ஒரு பெரிய பக்த கோஷ்டியுடன் துவாரகாபுரிக்கு போனார்களாம். மகாராணா, தேவியார் பிருந்தாவனத்திலிருந்து துவாரகைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களாம். உத்தம், இந்த க்ஷணமே நான் துவாரகைக்கு கிளம்புகிறேன். மீராவை அழைத்துக் கொண்டு திரும்புகிறேன். நீ போய் ஜனங்களுக்கு சொல்லு. துவாரகையில மீரா அந்த ஜெகநாதனை நினைந்து பாடிக்கொண்டே ஜோதி வடிவமாக சாக்ஷாத் அந்த கிரிதர கோபாலனோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள். மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. 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 துவாரகை வாழும் தயாளா என்றும் நீராகு தயவிலோலா. துவாரகை வாழும் தயாளா என்றும் நீராகு தயவிலோலா. பாட்டு ரெக்கார்டுகள் போட்டாங்கன்னா உட்காந்து பார்ப்பேன், கேட்பேன், எல்லாம் பண்ணுவேன். அவங்க பாடி தான் நான் கேட்பேன். கச்சேரிலையும் போய் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு இது வேணும் அது வேணும் பாடுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கற்றுக் கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் அவங்க பாடுற பாட்டில் அந்த சின்ன போதில் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே வரல. சின்ன போதில் அந்த மீரா பாட்டு பூரா அத்தனையும் எனக்கு அத்துப்படி பாடுவேன். அப்போ எங்கே போய் பாடுவேன்? பாத்ரூமில் துணியை துவைக்கும் போது பாடுவேன். பாடின்னு என்ன அறியாமல் நான் சின்ன வயசு அப்போ என்ன அறியாமல் நான் பாட்டுன்னு பாடியிருப்பேன். அப்புறம் இப்படி வெளியே வந்தோடனே இந்த ஐயா இன்னொரு பாத்ரூமில் போயிட்டு பேஷ் ரொம்ப ஜோராக இருக்கும் பாட்டு. நான் கேட்டேன் விசாரன்னாரு. ஐயோ இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னுட்டு அப்போவே கார்க் போட்டு அடிச்சிட்டேங்க. நம்ம பாட்டு அடுத்தவங்க கேட்டுட்டாங்களேன்னு ஒரு கூச்சம், ஒரு பயம், ஒரு அச்சம். சரி, இனிமேல் வாயை திறக்கக்கூடாது, எல்லோரும் இப்படிலாம் கேட்குறாங்களா, இது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுன்னு துணியை கூட கத்தின்னு கிடந்தேன். மீரா திரைப்படத்தில் வரும் ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்த்து ரசிக்கலாமா? அறிந்தவர் யார், அரங்காவும் அறிந்தவர் யார், அறிந்தவர் யார் எங்கும் நிறைந்தவனே, அறிந்தவர் யார் எங்கும் நிறைந்தவனே, அரங்காவும் மகிமையே அறிந்தவர் யார். யானை கன்று ஆதிமூலமே என்று கோலமிடவும் ஓடி வந்தனையே, ஈனர்கள் சபையில் திரௌபதி கதற, ஈனர்கள் சபையில் திரௌபதி கதற, மான காத்தனையே ஆஹானி அரங்காவும் மகிமையே அறிந்தவர் யார், அறிந்தவர் யார் எங்கும் நிறைந்தவனே, அரங்காவும் மகிமையே அறிந்தவர் யார், அரங்காவும் மகிமையே அறிந்தவர் யார். பிரகலாதனையே பாலனம் செய்ய நரஹரியாய் வந்த நாரணனே, தாரணியே உன்னை அன்றி வேறே, தாரணியே உன்னை அன்றி வேறே, யார் துணை சங்க கதாதரனே, அரங்காவும் மகிமையே அறிந்தவர் யார், அறிந்தவர் யார் எங்கும் நிறைந்தவனே. இதோ உங்களுக்காக பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் ஜனார்தனா ஜெகநாதா என்ற பாடல்.
ஜனார்தனா ஜெகநாதா ஜனார்தனா ஜெகநாதா நாதன் அன்றோ சுராசுரர் பணிப்பாதா அருள் தராத காரணம் ஏதோ சுராசுரர் பணிப்பாதா அருள் தராத காரணம் ஏதோ தாழ்மலர் விடுவேனோ தாமதம் இனி தாளேனே தாழ்மலர் விடுவேனோ தாமதம் இனி தாளேனே சுராசுரர் பணி பாதாருள் தராத காரணம் ஏதோ கண்ணனே நான் பட்ட பாடு கண்டு கல்லும் கரையும் கண்ணனே நான் பட்ட பாடு கண்டு கல்லும் கரையும் கடலில் குளித்தொரு முத்தெடுத்தேன் நான் கடலில் குளித்தொரு முத்தெடுத்தேன் கை நழுவ விடுவாயோ கருணையே புரிவாயோ கருணையே புரிவாயோ கதியிலே கிரிதாரி 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 துவாரகாபுரி வாசா சோதனை போதாதோ தரிசனம் காண தடை செய்யும் கதவும் திறவாதோ மீரா உன்னடிமை என்பதும் திருவுள்ளம் மறந்ததோ. படத்துல இந்த காட்சி வரும்போது எம்.எஸ். அம்மா அவர்கள் நிஜமாகவே அழுது கதறி கண்ணீர் மல்கி இறையுணர்வோடு அந்த பாடலை பாடி மூர்ச்சையுற்றாராம். நேயர்களே, இன்றைய குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் மீரா படத்தை பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொண்டு காட்சிகள் பாடல்கள் எல்லாமே பார்த்து ரசித்தோம். கண்டிப்பா நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடித்தவாறு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நேயர்களாகிய உங்களிடம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தகவல்கள் இருந்தால் கட்டாயமாக ஆதாரபூர்வமாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி composerpodigai@gmail.com. இல்லையென்றால் நீங்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்பலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர், சென்னை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 6,05,000. மீண்டும் அடுத்த வாரம் குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.